வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் நிவாரணப் பணிகளுக்காக ரூபாய் 500 கோடி முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. பணத்தால் விவகாரத்தில் பிரதமர் பதிலளிக்க வேண்டும். எதிர்க்கட்சியினர் அமளியால் நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைப்பு. பாலியல் புகாரில் கர்நாடக அமைச்சர் ராஜினாமா. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி. ராஜீவ்காந்தி கொலையில் பின்னணி சதி என்ன? சிபிஐ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வர்தா புயல் பாதிப்புகளை சீரமைக்க 500 கோடி ரூபாயை ஒதுக்கி முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆணை பிறப்பித்துள்ளார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட வண்டலூர், மாம்பாக்கம், மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பின் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வர்தா புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று பழவேற்காடு, தண்டையார்பேட்டை, அண்ணாநகர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து இன்று தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆய்வுக்கு பிறகு இன்று காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு பற்றி நேரில் சென்று முதல்வர் பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நாசமுற்ற மரங்களை பார்வையிட்ட அவர் அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாம்பாக்கத்தில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த ஓ பன்னீர்செல்வம் பின்னர் மாமல்லபுரத்தில் புயலால் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு உதவிகளை வழங்கினார். மேலும் வர்தா புயலால் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் பன்னீர்செல்வம் வழங்கினார். பின்னர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை மற்றும் உடனடி உள்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகளுக்காக 500 கோடி ரூபாயை ஒதுக்குவதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வர்தா புயல் நேற்று முன்தினம் சென்னையில் கரையை கடந்தபோது சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன. புயல் தாக்கியதில் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மரங்கள் முறிந்து விழுந்தன. பெரும்பாலான இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சாலைகளில் மலை போல் தேங்கி கிடக்கும் மரங்கள் மற்றும் குப்பைகளை அகற்ற பிற மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் சுமார் 10,682 மரங்கள் சாய்ந்திருப்பதாகவும் இவற்றை அகற்றும் பணியில் 19,982 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் என்றும், தகவல் தொடர்பாக சேவைக்காக செல்போன் கோபுரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு வயர்களை சீரமைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மரங்கள் ரயில் பாதைகளில் முறிந்து விழுந்ததாலும், மின்சார ரயிலுக்கான மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததாலும் பாதிக்கப்பட்ட புறநகர் ரயில் சேவை இன்று காலை மீண்டும் தொடங்கியது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து செகந்தராபாத் செல்லும் ரயிலும், சென்னை எழும்பூரில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் 2 மணியில் இருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டுச் செல்கின்றன. மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட மின்கம்பி வயர்களை சரி செய்யும் பணியில் சுமார் 4,000க்கும் அதிகமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விரைந்து மின் விநியோகத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் மின் விநியோகம் சீரடைந்துவிட்டது. சென்னை மாநகர் முழுவதும் இன்று இரவுக்குள் மின் விநியோகம் சீரடையும் என்றும், சென்னையின் புறநகர் பகுதிகளில் நாளை முதல் மின் விநியோக சீரமைப்பு பணிகள் தொடங்கும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் தொடங்கியது முதல் ஒரு நாள் கூட முழுமையாக நடைபெறாத நிலை ஏற்பட்டுள்ளது. 4 நாள் விடுமுறைக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மீண்டும் தொடங்கியது. அப்போது பணத்தால் விவகாரம் மற்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மீதான ஊழல் புகார் போன்றவை குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். முதலில் 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு மக்களவை கூடிய போதும் எதிர்க்கட்சியினர் தங்களது கோரிக்கை குறித்து மீண்டும் முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சியினரின் அமளியால் அவை நடவடிக்கைகளை தொடர இயலாமல் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். இதனிடையே பணத்தால் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. Then how you allowed the BJD to talk? आज तक
रेस्क्यू ऑपरेशन में एआईसीसी के कचहरी में बैठ करके The House stands adjourned to meet again on Thursday, the 15th December 2016 at 11 a.m. வர்தா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகம் விரைவில் மீண்டு வர மத்திய அரசு உடனடியாக உதவ வேண்டுமென நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், புயல் பாதித்த தமிழகத்திற்கு மத்திய அரசு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். தமிழக வங்கிகளுக்கு தேவையான புதிய பணத்தாள்களை துரிதமாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிதம்பரம் கூறினார். புயல் பாதித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஏடிஎம்கள் மூடி கிடப்பதால் பணம் எடுக்க இயலாமல் தவிப்பதாக அவர் தெரிவித்தார். Respond to the government of Tamil Nadu's request for financial aid. I know governments ask for more, central government usually gives less, but immediately the Prime Minister and the Finance Minister must consult each other, and today they must announce a package of financial aid to the state government. Make sure that the ATMs and the bank branches are replenished in Tamil Nadu so that people can draw their own money today. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டி. ராஜா, வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் மீண்டு வர மத்திய அரசு உடனடியாக உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புயல் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மின்சாரம், தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேபோன்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ரங்கராஜன், திமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோரும் பேசினர். Varda has devastated many districts of Tamil Nadu. Number of people died already. Thousands of trees have been uprooted. In such a situation, the state government itself has asked for 1,000 crore rupees from National Disaster Relief Fund immediately. I urge upon the government not to delay further. The center should come forward without any delay to help the state which stands affected. காவிரியில் இனி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக மாநில அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இதுபற்றி உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவில் கர்நாடக அணைகளில் 15 TMCக்கும் குறைவான அளவிலேயே தண்ணீர் உள்ளதாக கூறியுள்ளது. கர்நாடகத்தில் குடிநீர் தேவையை நிறைவேற்றவே போதிய நீரின்றி தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கர்நாடகம் தனது மனுவில் கூறியுள்ளது. தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் நீரின்றி பயிர்கள் வாடி வருகின்றன. இதனை தடுக்க காவிரியில் தண்ணீரை திறந்துவிட உத்தரவிடுமாறு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளது. காவிரி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் கர்நாடக அரசு காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க இயலாது என புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. கர்நாடகத்தில் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய கலால்துறை அமைச்சர் HY மெட்டி இன்று தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். கர்நாடகத்தில் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவையில் கலால்துறை அமைச்சராக இருந்து வந்தவர் HY மெட்டி. இவர் தன்னிடம் இடமாறுதல் கேட்டு வந்த கலால் துறையில் பணிபுரியும் பெண்ணிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இதனிடையே அந்த பெண் சம்பந்தப்பட்ட மெட்டியின் ஆபாச வீடியோ பதிவு தன்னிடம் இருப்பதாக தகவல் அறியும் ஆர்வலரான ராஜசேகர் முலாலி என்பவர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து மெட்டி இன்று தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தம் மீது எந்த தவறும் இல்லை என்றும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே ராஜினாமா செய்துள்ளதாகவும் மெட்டி தெரிவித்துள்ளார். இதுபற்றி CID விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் விசாரணையில் யார் தவறிருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். Mr. HY Meti submitted his resignation to me, and I also entrust the entire episode to the CID to inquire into the matter and give the report as early as possible to know the truth of the incident. இந்த பிரச்சனையில் தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் சித்தராமையாவும் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தவருமான ராஜசேகர் முலாலி தெரிவித்துள்ளார். CM should resign. Why he should support such people? Indirectly CM is supported. Since 4 days, people of Karnataka, they're watching. Everything they came to know. Why he has made delay?
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையில் உண்மையான குற்றவாளி யார் என்றும் மறைந்துள்ள சதி என்ன என்பது குறித்தும் 4 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த 7 பேரையும் விடுவிப்பது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட உத்தரவிற்கு மத்திய அரசு தடை கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனிடையே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மறைந்துள்ள சதி குறித்து தடா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தவும் அந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் வழங்க கோரியும் பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதன் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், எல். நாகேஸ்வர ராவ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. பேரறிவாளன் தரப்பில் ஆஜரான முதன்மை வழக்கறிஞர் ராஜீவ் தவன் தடா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து விசாரணை நடத்த சிபிஐ முன்வரவில்லை என்றும் இந்த வழக்கில் மறைந்துள்ள சதி குறித்தும் விசாரிக்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு இந்த மனு மீது 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவிற்கு தமிழக மீனவர்கள் 100 பேர் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உவா மாகாண முதல்வர் செந்தில் தொண்டைமான் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய அந்தோனியார் ஆலயம் கட்டப்பட்டு வரும் 20ஆம் தேதி திறப்பு விழா நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாண மறை மாவட்ட ஆயர் ஐஸ்டின் வெர்னான் ஞானப்பிரகாசம் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு ராமேஸ்வரம் பங்கு தந்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய இலங்கை உவா மாகாண முதல்வர் செந்தில் தொண்டைமான் தமிழக மீனவர்கள் 100 பேருக்கு கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க அனுமதிக்குமாறு இலங்கை அதிபர் சிறிசேன உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பின்னர் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை செந்தில் தொண்டைமான் சந்தித்து பேசினார். கச்சத்தீவுக்கு 20 மீனவர்களுக்கு தான் இலங்கை அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அதை 100 ஆக்கணும்னு வேண்டுகோள் விடுத்ததுக்கு இணங்க மாண்புமிகு ஆர்மு தொண்டமான் அவர்கள் இலங்கை நாட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள்ட்ட இந்த கருத்தை தெரிவித்து இன்றைக்கி அந்த அனுமதி கடிதத்தை வழங்கியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை முதல் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் அறிவித்துள்ளார். வர்தா புயல் காரணமாக கடந்த திங்கட்கிழமையில் இருந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்ப தொடங்கிய நிலையில் நாளை வியாழக்கிழமை முதல் வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். புயல் பாதிப்பு ஆராய மத்திய குழு விரைவில் வரும். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நரம்பியல் மருத்துவ சிகிச்சை முறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டுள்ளார். சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்திய நரம்பியல் கழகத்தின் 65வது ஆண்டு மாநாட்டை ஒட்டிய பயிலரங்கு வடபழனியில் நடைபெற்றது. பயிலரங்கில் நாடு முழுவதும் இருந்து நரம்பியல் துறை சார்ந்த மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். நரம்பியல் சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள அறிவியல் முன்னேற்றம், நவீன தொழில்நுட்ப உத்திகள் என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. கருத்தரங்கை எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இத்தகைய கருத்தரங்குகள் மூலம் நரம்பியல் மருத்துவ சிகிச்சை முறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டார். மேலும் சிகிச்சை முறையில் ஏற்பட்டுள்ள அறிவியல் முன்னேற்றங்கள் பற்றி மருத்துவர்களிடையே புரிந்துணர்வு ஏற்படவும், இதன் மூலம் நரம்பியல் சிகிச்சை முறையில் ஏற்பட்டுள்ள அறிவியல் முன்னேற்றங்கள் மக்களுக்கு எளிதில் கிடைக்கவும் இத்தகைய பயிலரங்குகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இன்றைக்கி எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது முழுமையாக பேஷண்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்மளுடைய கடமை. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது நமக்கு எப்படி பயன்படுத்துவது, இன்றைக்கி அதில் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான புது டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்குது, அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாங்கிறது ஒரு டாக்டர்களும் மற்ற டாக்டர்களும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் நிறைய புது புது விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பல ஒர்க் ஷாப்ஸும் செமினார்ஸும் தேவை.
பயிலரங்கில் சிம்ஸ் மருத்துவமனையின் துணை இயக்குநர்கள் ராஜு சிவசாமி, SRM மருத்துவக் கல்லூரியின் இணைவேந்தர் ஸ்ரீதர் உள்பட பன்னாட்டு மருத்துவர்கள் திரளானோர் பங்கேற்றுள்ளனர். வர்தா புயல் காரணமாக தமிழகத்தில் நேரிட்ட பாதிப்புகள் பற்றி ஆய்வு செய்வதற்காக விரைவில் தமிழகத்திற்கு மத்திய குழு வரும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளும் உரிய இழப்பீடும் கிடைக்க மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதிமுகவினர் உள் விவகாரங்களில் பாரதிய ஜனதா ஒருபோதும் தலையிடவில்லை என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் இழப்பீடு கிடைப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் மாநில அரசு செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கை. எந்தெந்த துறைகளில் அவர்கள் உதவி செய்ய வேண்டுமோ அதை துறை உதவி செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த புயலின் சேதத்தை கணித்து அவர்கள் மத்திய அரசிடம் வைக்கும் கோரிக்கை மத்திய அரசு நிச்சயமாக செவிசாய்க்கும். வர்தா புயல் பாதித்த பகுதிகளுக்கு தமிழக அரசு கோரியுள்ள நிவாரணத்தை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் குழு ஒன்றை அனுப்பி பாதிப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கை அரசிடம் 114 படகுகள் மற்றும் 15 மீனவர்கள் உள்ளதாகவும் இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட படகுகள் சேதப்படுத்தப்பட்ட 18 படகுகளை மீட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இல்லாவிட்டால் அந்த படகுகளுக்கான முழு நிவாரணத்தை மீனவர்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். கச்சத்தீவில் உள்ள புதிய அந்தோனியார் ஆலயத்திற்கு செல்ல தமிழர்களுக்கு தடையில்லா சான்று வழங்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கையில் 80% மக்கள் மீதுதான் சுமை திணிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் செயல்பட மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் வாசன் கூறினார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர கால அடிப்படையிலே உடனடி நடவடிக்கை தேவை. மத்திய அரசை பொறுத்தவரையில் உடனடியாக தமிழகம் கேட்ட நிவாரணத்தை கொடுக்க வேண்டும். மேலும் மத்திய அரசுடைய உயர் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து வரும் நாட்களிலே உரிய நிவாரணத்தை விரைவில் கொடுக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த கோரி மதுரை பாலமேட்டில் மாட்டு வண்டி மூலம் பிரச்சாரம் செய்ய முயன்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி சென்னையைச் சேர்ந்த நர்மதா என்ற பெண் பாலமேடு அரசு பள்ளியில் இருந்து வாடிவாசல் வரை மாட்டு வண்டியில் சென்று பிரச்சாரம் செய்ய முயன்றார். அவரை பாலமேடு காவல்துறையினர் கைது செய்தனர். இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய நர்மதா, ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்த வட மாநில நீதிபதிகளுக்கு தமிழர்களின் பண்பாடு நாகரிகம் பற்றி எதுவும் தெரியாது. இந்த ஆண்டு தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்றார். RF நாரிமன், தீபக் மிஸ்ரா ஆகிய இருவர்களும் வடக்கு பகுதியை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தமிழகத்தினுடைய நாகரிகம், பண்பாடு அதை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. அதை பற்றி தெரியாமல் அவர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். வீரம் செறிந்த தமிழர்களாகிய நாங்கள் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த தயாராக இருக்கிறோம். இதற்காக என்னை கைது செய்து என் மீது வழக்கு பதிந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடை உத்தரவை நீக்க வலியுறுத்தி மதுரை அவனியாபுரத்தில் புங்கதிர்வேல் என்பவர் சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடங்கினார். தடையை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பூங்கதிர்வேல் இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று இன்றுதான் அவர் வீடு திரும்பியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பீட்டாங்கிற ஒரு அமைப்புக்கு முழுக்க நிதியுதவி செஞ்சு உலக அளவில் பெரிய இயக்கமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. காளைகளை முழுமையாக அழிக்கணும். காளைகளை அழிச்சிட்டு செயற்கை முறையில் கருத்தரிப்பு நடத்துறதுக்கு அவங்க வழி செய்கிற ஊசிகளையும் மாத்திரைகளையும் மருந்துகளையும் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. கூட்டு சதியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சதி வலையை முறியடிக்கிறதுக்கு சட்டம் இயற்றுறது மட்டும்தான் இதுக்கு தீர்வு அமையும். கோவை மாவட்டம் பொன்னூத்து மலை அடிவாரத்தில் உள்ள வாழை தோட்டங்களுக்குள் புகுந்த யானை கூட்டம் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள பொன்னூத்து மலையில் பருவமழை தவறியதால் கடும் வறட்சி நிலவுகிறது. வனப்பகுதிகளில் தண்ணீரை தேடி அலையும் யானைகள் அடிவாரத்தில் உள்ள கிராமங்களை தேடி வருவது அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. வழக்கம் போல் இன்று அதிகாலையில் மலையில் இருந்து இறங்கி வந்த 3 குட்டி யானைகள் உள்பட 16 யானைகள் வரப்பாளையத்தில் உள்ள ரவீந்திரன், ராஜேந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான வாழை தோப்புகளுக்குள் புகுந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை குலைகளை சேதப்படுத்திய யானை கூட்டம் தோப்பிற்குள்ளேயே நடமாடியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் தீப்பந்தம் காட்டியும் பட்டாசுகளை வெடித்தும் யானை கூட்டத்தை மலைப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினரிடம் விளைநிலங்களை யானைகள் சேதப்படுத்துவதை தடுக்க முனைப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர்.
திருச்சியில் இருந்து துபாய்க்கு வேலைக்கு சென்றவர் சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சடலத்துடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி திருவெரும்பூர் வாழவந்தான் கோட்டையைச் சேர்ந்த சுதாகர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு துபாயில் வெல்டிங் வேலைக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாகவும் உடல் விமானம் மூலம் திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவருடன் பணியாற்றியவர்கள் சுதாகரின் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து திருச்சி விமான நிலையம் வந்த அவர்கள் உடலை பெற்றுக்கொண்டு சுதாகரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி விமான நிலைய காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டு உடல்கூறு ஆய்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. நேற்று மதியானம் திடீர்னு இது மாதிரி பாடி வருது, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, என்ன திடீர்னு சொல்கிறீங்க, இது எம்போஸ் மூலியமாக வருதா இல்லை நீங்களே அனுப்பிச்சி விட்றீங்களா, ஒன்றுமே தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இது எம்போஸ் மூலியமாக தான் வருது, வந்து இஷ்டம்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் கொண்டு ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. உள்ளுக்கு உள்ள ஸ்டேஷனில் கேட்டோம், எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்லாம் வரல. வர்தா புயலின் தாக்கத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. சென்னையின் வழியாக கடந்த வர்தா புயலின் தாக்கம் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வந்ததும் மேலும் இரவு நேரங்களில் பலத்த காற்றும் வீசியது. இந்த சூறை காற்று காரணமாக கிருஷ்ணகிரியை அடுத்த காவேரிப்பட்டினம் அருகே உள்ள கால்வெஹேலி கிராமத்தில் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த 500 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குன்னூர் அருகே 2 பாறைகள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வர்தா புயல் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குன்னூரிலும் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் மழையால் காட்டேரி அருகே உள்ள 13வது கொண்டைபூசி வளைவு பகுதியில் 2 பாறைகள் சரிந்து சாலையில் விழுந்தன. மலைப்பாதையின் மையப்பகுதியில் பாறைகள் விழுந்ததை அடுத்து அந்த சாலையில் வாகன போக்குவரத்து தடைபட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த வருவாய், காவல் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாறைகளை அகற்றும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டனர். இதனால் மாற்றுப்பாதையான கோத்தகிரி வழியாக வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. சீரமைப்பு பணி 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. அதன் பின்னர் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் வழக்கம் போல வாகன போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. தென் சீன கடல் அமைதி முயற்சியை மதிக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு சீனா அறிவுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தென் சீன கடல் தொடர்பாக நடக்கும் அமைதி முயற்சிகளை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என சீன அரசு அறிவுறுத்தியுள்ளது. தென் சீன கடலில் உள்ள எண்ணெய் வளம் செறிந்த தீவு கூட்டங்களுக்கு சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. வியட்நாம், பிலிப்பீன்ஸ், தாய்வான், மலேசியா, புரூனை போன்ற நாடுகளும் இதற்கு உரிமை கொண்டாடி வருகின்றன. சீனா அந்த பகுதியில் தொடர்ந்து போர்க்கப்பல்களை குவித்து வரும் நிலையில் தென் சீன கடல் பிரச்சினையில் சீனாவை எதிர்கொள்ள தயார் என அமெரிக்காவின் பசிபிக் பகுதி கடற்படை அட்மிரல் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் கெங் ஸ்வாங், சீன கடல் பகுதி தொடர்பாக நடக்கும் அமைதி முயற்சிகளை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். உலக புகழ்பெற்ற கால்பந்து அணியான பார்சிலோனா நட்பு முறை போட்டி ஒன்றில் சவுதி அரேபியாவின் அல் அஹ்லி அணியை வீழ்த்தியது. ஸ்பெயின் நாட்டு கால்பந்து அணியான உலக புகழ்பெற்ற பார்சிலோனா கத்தார் நாட்டிற்கு வந்துள்ளது. கத்தார் தலைநகம் தோஹாவில் சவுதி அரேபியாவின் அல் அஹ்லி அணியுடன் நட்பு முறை போட்டி ஒன்றில் அது பங்கேற்றது. ஆட்டம் தொடங்கிய 17 நிமிடத்திற்குள் பார்சிலோனா அணியின் நட்சத்திர வீரர்களான லூயிஸ் சுவாரஸ், லயனல் மெஸ்ஸி, நெய்மர் ஆகியோர் அடுத்தடுத்து கோல் அடித்தனர். பின்னர் அவர்களுக்கு பதிலாக மாற்றாட்டக்காரர்கள் களமிறக்கப்பட்டனர். ஆட்டத்தின் பிற்பாதியில் சவுதி வீரர்கள் 3 கோல் அடித்த போதும் இந்த போட்டியின் முடிவில் 5-3 என பார்சிலோனா அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வர்தா புயல் நிவாரணப் பணிகளுக்காக 500 கோடி ரூபாய் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. பணத்தால் விவகாரத்தில் பிரதமர் பதிலளிக்க வேண்டும். எதிர்க்கட்சியினர் அமளியால் நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைப்பு. பாலியல் புகாரில் கர்நாடக அமைச்சர் ராஜினாமா. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி. ராஜீவ்காந்தி கொலையில் பின்னணி சதி என்ன? சிபிஐ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.